நாட்டு துப்பாக்கிக்கு வெல்டு செய்து கொண்டிருந்த போது துப்பாக்கி வெடித்து ஒருவர் பலி. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேட்டைக்கு செல்வதற்காக நாட்டு துப்பாக்கியை வெல்டு வைத்தபோது நேர்ந்த பரிதாபம். வேட்டைக்கு செல்வதற்காக நாட்டு துப்பாக்கியை வெல்டு செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பசுபதி இணைகிறார். வணக்கம் பசுபதி, விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். தற்போது வேட்டைக்கு செல்வதற்காக நாட்டு துப்பாக்கியை வெல்டு வைத்த போது நேர்ந்த பரிதாபம். அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே உள்ள வேப்பவேல் கிராமத்தில் நாட்டு துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு 4 இளைஞர்கள் வேட்டைக்கு செல்வதாக காலையில முடிவு செஞ்சிருக்காங்க. இதனை அடுத்து நாட்டு துப்பாக்கி அந்த துளை சிறியதா இருக்கு, அதை நம்ம பெரிதுபடுத்தணும்னு சொல்லி அந்த 4 இளைஞரும் முடிவு செய்து வெல்டு வைப்பதற்காக அந்த துளையின் பக்கத்துல வெல்டு வச்சிருக்காங்க. வெல்டு வைக்கும்போது அந்த துளை பெரிதாகி, அதாவது பழனிசாமி ஆராயி தம்பதியின் மகன் லட்சுமணன், வயது 18. இவர் பள்ளி படிப்பை பாதியிலேயே முடித்துவிட்டு இந்த செங்கல் கால்வாய் மற்றும் கிடைக்கும் வேலைகளுக்கு சென்று வந்தாரு. அவர் உடல்ல குண்டு பாஞ்சிருக்கு. இதனை அடுத்து அந்த இளைஞர்கள் அந்த 4 பேர் 3 பேர் இளைஞரை மீட்டு மணப்பாறை, அதாவது தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சுனா, அங்க மணப்பாறை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பார்க்க முடியாது, இது மேல் சிகிச்சைக்காக நீங்க திருச்சி கொண்டு போகணும்னு சொல்லும்போது திருச்சி தனியார் மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போதே அந்த இளைஞன் உயிரிழந்துட்டு கூறப்படுது. அந்த இளைஞனோட வயிற்றுல அதாவது 37 பால்ரஸ் குண்டுகள் இருப்பதாக கூறப்படுது. அதாவது அந்த சரவணன், தேக்கமலை என்ற 2 இளைஞர்கள் தெரிய வந்திருக்கு. மற்றொரு இளைஞன் யார் என்பது விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். இது எதனால அந்த குண்டு பாஞ்சது என்பது குறித்து எந்த ஒரு தகவலும் தெரிய வரல. தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே தலைமையிலான காவல்துறையினர் இவர்கள் துப்பாக்கி அனுமதி பெற்று வச்சிருக்காங்களா, எவ்வாறு இந்த துப்பாக்கி இவர்கள் கையில் கிடைச்சது என்பது குறித்து முதற்கட்ட விசாரணை நடத்தி வராங்க. லட்சுமணன் உடல் தற்போது திருச்சி அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி பசுபதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.